வாங்கம்மா வாங்க சீக்கிரம் வாங்க. மேரி, என்னடி நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? வீடு மாத்திர விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல? தப்பா நினைச்சுக்காதம்மா, அவளுக்கே தெரியாது. என் ஃப்ரெண்டு அமெரிக்காவுக்கு போறான், அதனால அந்த வீட்டை எங்களுக்கு கொடுத்துட்டான். அது வாடகை கிடையாது இல்ல, அதனால அங்க போறோம்மா. ஓகே அங்கிள். அமலா பாத்துட்டு நிக்காத, வந்து ஹெல்ப் பண்ணு. இந்தாம்மா அமலா, நாளைக்கு பால் காய்ச்சறோம், வந்துடுமா? சரி ஆண்டி. என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன்னை எப்ப வர சொன்ன? இப்ப ஃபோன் பண்ற? காலையில பால் காய்ச்சறதுக்கு வரேன்னு சொன்னல, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. என் மேல உனக்கு பாசமே இல்ல. ஏய் இருடி, கொஞ்சம் பொறு, நான் சொல்றது கேளு. நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ உடனே இங்க வரலனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. ஓஹோ, சரி சரி, நீ கீழே பாரு. எங்க பார்க்கணும்? ஏய் இப்ப எதுக்குடி வந்த? உன்னை யார் வர சொன்னா? அப்படியே போக வேண்டியதானே? அப்ப நான் போட்டுமா? ஏய் போத. ஏய் சாரிடி, வாடி. வாமா அமலா, வந்துட்டியா? உன்னை காணோன்னு புலம்பிட்டே இருந்தா. அது வந்து ஆண்டி, வீட்ல கெஸ்ட் வந்துட்டாங்க, அதான். என்ன விடுமா, அவளை சமாதானப்படுத்து. காப்பி கொண்டு வர. சாரி டி, ப்ளீஸ் ப்ளீஸ். சரி வா. வீடு மாத்தும் போது கூட மாட உதவி செய்வேன்னு நினைச்சேன். ஆனா நீ வீட்ல கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு சொன்னல, அதான் லேட். இப்ப சொல்லு, நான் என்ன பண்ணணும்? நீ ஆணி எல்லாம் ஒண்ணு புடுங்க வேணாம், எல்லாமே நாங்களே புடுங்கிட்டோம். இன்னும் உனக்கு கோவம் தீரலையாடி? எல்லா பொருளும் அங்கங்க வச்சாச்சு. இத மட்டும் அங்க வச்சா போதும். அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணா போதும். இவ்ளோதானே? விடு, நான் பண்றேன். இரு வரேன். என்னடி வச்சிருக்க? இவ்ளோ வெயிட்டா இருக்க. ஒரு ஸ்டூல் எடுத்துட்டு வா. இரு கொண்டு வரேன். சீக்கிரம். இது பிடி. பாத்து. தள்ளி வைடி. அங்க ஏதோ இருக்கு, தள்ள முடியலடி. அங்க என்ன இருக்குன்னு பாரு. பாக்குறேன். ஏதோ இருக்கு, அது வெளியே எடு. பார்க்கலாம். வித்தியாசமா அழகா இருக்குல்ல? வேணாண்டி, மந்திர பலகடி, பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. வேணாண்டி ப்ளீஸ். தள்ளுடி ப்ளீஸ் டி. கொஞ்சம் பொறுடி, அது என்னன்னு தான் பாப்போமே. இதெல்லாம் எனக்கு சரியா படல, வேணாம், தூக்கி போட்டுடலாம். ஏய் சும்மா இருடி, ஒன்னும் ஆகாது, தைரியமா இரு. எனக்கு பயமா இருக்குடி, வேணாம், சொன்னா கேளு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நான் பாத்துக்கிறேன். அந்த புக் எடுறி. நான்லாம் எடுக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. அமலா எடுடி. நான் எடுக்க மாட்டேன். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எடுடி. எடுத்து பாரு. எதுக்கு நான் அதை எடுக்கணும்? எடுத்து படிச்சு பாரு, என்ன இருக்குன்னு தான் தெரிஞ்சுப்போமே. ஏ அமலா, இது மந்திர பலகை தாண்டி. இதோட புக்கா தாண்டி இருக்கும். இதோட விவரத்தை படிச்சு பார்ப்போம்.
படிச்சு பார்க்கணும்னு எனக்கு ஆர்வமா இருக்குடி. உனக்கு ஆர்வமா இருக்கா? எனக்கு பயமா இருக்குடி. போடி. எட்ரி. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஆவிகளுடன் பேசலாம். நல்லா இருக்குடி. இதுல என்னென்னமோ எழுதிருக்குடி. அது என்னன்னு படிடி. நிபந்தனைகள். அப்புறம் படி படி. நிபந்தனை 1, தனியாக இதை திறக்க கூடாது. ஆமா, 100 பேரை சேர்த்து வச்சுட்டு திறக்கலாம். மேல படி. நிபந்தனை 2, மயானத்திற்குள் இதை திறக்க கூடாது. இத வேற கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சு திறக்கணுமா? வேற என்ன இருக்கு படி. நிபந்தனை 3, மூடும்போது இதில் உள்ள மந்திரத்தை 3 முறை மறக்காமல் சொல்லி குட் பை என சொன்ன பிறகே மூட வேண்டும். ஆமா, இல்லனா இதுக்கு தூக்கம் வராதா? வேற ஏதாவது இருக்காடி? இதுக்கு மேல நான் இதை படிக்க மாட்டேன்டி. எனக்கு டைம் ஆச்சு. அம்மா என்னை தேடிட்டு இருப்பாங்க. நான் போறேன். நில்லு நில்லு. என்ன கோச்சிட்டு போற? ஆண்டி பாய் ஆண்டி. அமலா சாப்பிட்டு போமா. இல்ல ஆண்டி, அம்மா சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்க. நான் அப்புறமா வரேன் ஆண்டி. அமலா நில்லுடி. என்னடி? கொஞ்சம் சாப்பிட்டு போலாம்ல. பரவாயில்ல, நான் அப்புறமா வரேன். பாய்டி. மேரி வந்து உக்காருமா. உட்காரம்மா. சமாதானம் ஆயிட்டீங்களா? சாப்பாடு வைமா.